அனைவருக்கும் மாலை வணக்கம். வாங்கிக் கொண்டு நான் அமர்ந்து பேச வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் நான் அதிக நேரம் இருக்க முடியாது. திருவாரூரில் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீட்டம் ஸ்ரீ சங்கராச்சாரிய சுவாமிகள் அருளாசியுடன் நடக்கும் சங்கீத மும்மூர்த்திகள் ஜெயந்தி விழாவில் கலந்து கொள்வது மகிழ்ச்சி அடைகின்றனர். ஜெயந்தி விழாவுடைய தலைவர், தினமலர் பத்திரிகையுடைய பங்குதாரர், ஆசிரியர் திரு டாக்டர் ஆர் ராமசுப்பு அவர்கள் தலைவர் தீட்சிதர் அவர்களும் தியாகேஸ்வர் அவர்களும் சியாமசாஸ்திரி அவர்களும் பிறந்த மண் நம்முடைய மண். மிக குறுகிய ஆண்டுகளுக்குள்ளாக மூவரும் பிறந்திருக்கிறார்கள். இந்த மும்மூர்த்திகள் கடவுளுக்கு ஒப்பானவர்கள். கடவுளின் மறு அவதாரம் தான் இந்த மூன்று பேரும். இசையால் உலகத்தையே நிலைநிறுத்தியவர்கள். இந்த பெருமகனுடைய புகழ் உலகெங்கும் பரவ வேண்டும். நாம் எடுக்கின்ற அடுத்த விழா அது இந்த மும்மூர்த்திகளுடைய உயர்ந்த கீர்த்தனைகளை உலகெங்கும் எடுத்து செல்கின்ற விழாவாக அமைய வேண்டும். இசை என்பது உலகிலே இருக்கின்ற வரை இந்த முத்தமிழ் வித்தகர்களுடைய புகழ் என்றைக்கும் நிலைத்திருக்கும். அது யாராலும் அழிக்க முடியாது. அது ஏன் யாராலும் அழிக்க முடியாது என்று சொன்னால் அவர்கள் பரப்பிய விதம்தான். முத்துசாமி தீட்சிதர் அவர்களை பொறுத்தளவில் இந்துஸ்தானி இசைக்கும் கர்நாடக இசைக்கும் ஒரு பாலமாக திகழ்ந்தார்கள். அவருடைய கீர்த்தனைகள் இன்றைக்கும் என்றைக்கும் போற்றப்படும். அதை கேட்கிற பொழுதெல்லாம் மனம் எளிதாகும். மனம் இலவாகின்ற பொழுதுதான் நல்ல சிந்தனைகளை உதிப்பதற்கும் நல்ல சிந்தனைகளை உள்வாங்கிக் கொள்கின்ற பக்கமும் நமக்கு வருகிறது. ஒரு மகத்தான பணியைத்தான் இந்த மூவரும் செய்தார்கள். இந்த மூவர் செய்த பணி யாராலும் ஒருபோதும் மறக்க இயலாதது மட்டுமல்ல, மறக்க கூடாததும் ஆகும். இசைக்கு மட்டும்தான் எந்த பேதமும் இல்லை. இவருடைய இசையை தெலுங்கிலே கேட்ட பின்புதான் பாரதி கூட சொன்னான், சுந்தர தெலுங்கினில் பாட்டு இசைத்து என்று சொன்னான். Oh, yeah.